So okay, so then next point, முதல்ல பார்த்தது என்ன? முதல்ல பார்த்தது எலக்ட்ரான் withdrawing group இருந்தா acidic character increase ஆகும்னு பார்த்தோம். அந்த எலக்ட்ரான் withdrawing group பொசிஷன் மாறினாலும் acidity affect ஆகுதுன்னு பார்த்தோம். நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரான் withdrawing group மாறினாலும் acidic character மாறுறதுன்றதை பார்த்தோம். அதாவது fluorine 2 fluorine 3 fluorine 4 fluoro போட்டோம்னா acidic character மாறுறது. நம்பர் ஆஃப் குரூப் மாறினாலும் அசிடிக் கேரக்டர் மாறுறது. 2 chloroacetic acid 2 dichloro 2 trichloro. நம்பர் ஜாஸ்தியானாலும் அசிடிக் கேரக்டர் ஜாஸ்தியாகுது. அண்ட் நேச்சர் ஆஃப் த குரூப் FClBrIன்னு பார்த்தோன்னா Fல வில் பி மோர் அசிடிக்னு பார்த்தோம். அப்புறம் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அசிடிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட், இது மூணாவது பாயிண்ட்டோ நாலாவது பாயிண்ட்டோ எப்படி வேணும்னு வச்சுக்கோ. ஹைபிரிடைசேஷன் என்ன? காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 கார்பன் will be less acidic than sp2 than sp due to the electronegative character of the carbon. இது நீ ஏற்கனவே 11th படிச்சிருப்ப. என்ன கீழே எழுதிருக்கிறது percentage S character. percentage S character. ஸோ இங்கே sp3 இருக்கு இல்லையா, sp3ல s1 plus p3 equal to 4. அப்போது s வந்து 1/4 இருக்கு. 1/4னா 0.25 25%. இதில் வந்து 1 + 2 3 இருக்குது. 1/3 33.3. எஸ்பியில் வந்து 1 + 1 2 50% இருக்குது. ஸோ greater the S character means greater the electronegative character அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ a carbon with sp will be more electronegative than carbon with sp2 and sp3 and so on. So now when hydrogen is attached to a more electronegative element like this, then this will become acidic. அதனால தான் HCl வந்து நம்ம அசிடிக்னு சொல்கிறோம். புரியுறதா? whereas when the hydrogen is attached to like this NaH வந்துருச்சுன்னு சொன்னால் இது H- ஆகிடும். இது அப்போ அதால் வெளில போக முடியாது. ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட ஹைட்ரஜன் கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் அது அசிடிக்காக இருக்கும். இந்த மாதிரி okay. So this is more electronegative ன்றதுனால it will become more acidic. H+E வரும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்ன, இது என்ன காம்பவுண்ட்? இது 1 2 3. இதோட பேர் என்ன சொல்லு பார்க்கலாம், குயிக்காக சொல்லு. What is the name of that compound? Propanoic acid. டபுள் பாண்ட பாருடா. prop2enoic acid. prop2enoic acid எழுதிக்கோ பேரு கீழே. ஆமா எழுதிக்கோ பேரு கீழே. So when the carboxylic group is attached to sp2 carbon, carboxylic group attached to sp3 carbon, பார்த்தேன்னு சொன்னா sp2 carbon will be more acidic. ஏன் அது மோர் அசிடிக்? இந்த இதுல இருந்து H+ வெளில வந்துடுது அப்படின்னு சொன்னேன்னா, இது வெளில வந்துடுதுன்னு சொன்னா இங்க மைனஸ் சார்ஜ் வருதா? மைனஸ் சார்ஜ் வந்தா என்ன ஆகும்? ரெசோனன்ஸ் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல உனக்கு. ஸோ ரெசோனன்ஸ் ஆப்ரேட் ஆகும்போது this carboxylate ion will be more stabilized due to 2 double bonds and increased resonance structures. This prop2enolate ion is more stable due to resonance. whereas இங்க பார்த்தனா வெறும் ப்ரோபனோயிக் ஆசிட்ல பார்த்தனா ஒரே ஒரு ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் உனக்கு வரும். அதாவது இது இங்க போகும், மைனஸ் சார்ஜ் வந்து இது இங்க வந்துரும். you will have only well 2 resonance structures here. You will have 3 resonance structures. 3 RS will be here. You will have 2 RS. Okay, so therefore that will be more acidic than the, அதாவது prop2enoic acid will be more acidic than வெறும் ப்ரோபனோயிக் ஆசிட். ஓகே, ஸோ அது ஹைபிரிடைசேஷன். அதுலேயே அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்ன, இந்த இடத்துல பாரு, carboxylic group is attached to sp carbon, carboxylic group is attached to sp2 carbon,
carboxylic group is attached to sp3 carbon. So therefore acidic character அந்த ஆர்டர்ல உனக்கு அது வரும். எந்த ஆர்டர்ல இருக்கும்? A will be most acidic, followed by B, followed by C. Least C will be least acidic. Okay, இதுல sp வந்து 50% s character இருக்கிறதுனால this is most acidic. இப்போ நீ இது பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ, அதுலயும் டபுள் பாண்ட் இருக்கும் உனக்கு. அதுலயும் டபுள் பாண்ட் இருந்தா என்ன ஆகும்? CsP2 sp2 ஹைபிரிடைசேஷன் உனக்கு வரும். ஆனா இதுல வந்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியா இருக்கும் பென்சோயிக் ஆசிட்ல கம்பேரிட்டிவ் டு prop 2 enoic acidல பார்த்தனா ரெண்டே ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். whereas இதுல பார்த்தனா 5 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். therefore this is more acidic than this. ரீசன் எழுதிக்கோ, அப்பதான் உனக்கு அது ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் கொஸ்டின்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உனக்கு போர்டுல வரும். ட்ரெண்ட்ல வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் ஆர் பேசிக் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதுல அந்த ரீசன் என்னன்றதை எழுதிக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ and benzoic acid and prop 2 enoic acid la pathina benzoic acid is more stronger. Of course acetic acid illa irukradile vandu unakku least weakly acidic compound. Okay, அடுத்தது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் சொன்னதுல உனக்கு ஒரு குழப்பம் இல்லாம வந்துடும். இனிமேல் சொல்ல போறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் வரும். அதை கொஞ்சம் குழப்பம் இல்லாம புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். சரியா? அது என்ன குழப்பம்னு சொல்றேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சோயிக் ஆசிட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட்ல 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் உனக்கு. இந்த மாதிரி H C டபுள் பாண்ட் O OH இந்த மாதிரி வரும். இது இங்கே போயிடும், மைனஸ் சார்ஜ். இந்த இருக்கிற லோன் பேர் இங்கே வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அசிட்டிக் ஆசிட்லையும் பார்த்தேன்னு சொன்னா உனக்கு 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஏன்னா அதுலேயும் வந்து இந்த CH3 குரூப் வந்து it will have a inductive effect வேற உனக்கு வரும். இல்லை இதுவே எலக்ட்ரானை கொடுக்கும், இது இங்கே போகும், மைனஸ் சார்ஜ் வந்துடும், இது இங்கே கொடுக்காது. ஸோ யூ ஹேவ் 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். பென்சோயிக் ஆசிட்ல பார்த்தோன்னா 5 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஆனால் ஃபார்மிக் ஆசிட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆசிட். இதை நம்ம வந்து ரெசோனன்ஸ் வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதை pKa வேல்யூ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இதுதான் வந்து நான் சொன்ன குழப்பமான விஷயம். ஓகே, ஸோ இந்த 3 காம்பவுண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எது? ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சோயிக் ஆசிட். இந்த 3த்துல ஃபார்மிக் ஆசிட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், ஃபாலோட் பை அசிட்டிக், ஃபாலோட் பை பென்சோயிக் ஆசிட். ஆல்தோ பென்சோயிக் ஆசிட் இஸ் மோர் ஸ்டெபிளைஸ்டு பை ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அசிட்டிக் கேரக்டருக்கு வந்து ரெசோனன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Okay, now when you compare formic acid with sulfuric acid is more, is a very strong acid, king of chemicals adu. Okay, so appo adu eppadi nama compare பண்ணுவோம்? அதை கம்பேரே பண்ண முடியாது. அதுதான் விஷயம் அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து குழப்பமான விஷயம்ன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். 5வது ஃபேக்டர் என்ன? pKa வேல்யூ. ஸோ pKa வேல்யூ வச்சு தான் நம்ம அடுத்த சிலது மாதிரி ஏடா கூடமாக இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸுடைய அசிடிக் கேரக்டர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அடுத்தது. ஓகே, உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நீ இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன்னா போகிறோம். இதுலேருந்து தான் உனக்கு கொஷின் வரும். ஸோ அது நீ மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை கான்செப்ஷனாக ஞாபகம் வச்சுட்டேனாலும் சரி. ஓகே, ஸோ CF3, CCl3, CCl2, nitro group, cyanide group, that is cyanide group, monofluoro, monochloro, monobromo, monoiodo, formic acid அப்புறமா தான் வருது. 2-chloro distance அப்புறம் தான் benzoic acid, அப்புறம் 2-phenyl ethanoic acid, 2-phenyl ethanoic acid, அப்புறம் அசிட்டிக் ஆசிட், அப்புறம் ப்ரோபனோயிக் ஆசிட். இது சும்மா நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, நீ அப்படியே அதை எழுதிக்கலாம். அப்படியே நீ அந்த ட்ரெண்டை வந்து நீ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது உனக்கு இனிமே உனக்கு நான் இதை நோட்ஸ் அனுப்புவேன், நீ அதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய அசிடிக் கேரக்டரை இப்போ நம்ம பார்த்தோம். இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பெர் ஆசிட்ஸ். பர்னா என்ன? ஒரு O எக்ஸ்ட்ரா இருக்கும். பர் ஆசிட்னா என்ன? 1 O எக்ஸ்ட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? H2SO4ன்னு இருக்கு, இது சல்ஃபியூரிக் ஆசிட். H2SO5 அப்படின்றதுனா பெர் சல்ஃபியூரிக் ஆசிட்.
பெர் சல்ஃபியூரிக் ஆசிட்னு வரும் அந்த இடத்துல. ஸோ ஒரு ஓ எக்ஸ்ட்ரா இருந்தால் இப்படி வந்துடும். H2O அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் அது. H2O2 அப்படின்னா ஒரு ஓ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ ஒன்று ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால், ஒரு ஓ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பெர் அப்படின்னு பேர். அது எழுதிக்கோ சைடில். இது எந்த காம்பவுண்டில் வந்தாலும் அப்படி தான் வரும். பொட்டாசியம் பெர் மேங்கனேட், பெர் சல்ஃபேட். ஓகே, இந்த பெர் அப்படின்றது வந்து ஒரு ஓ எக்ஸ்ட்ரா. ஸோ பெர் acids are weaker than the corresponding parent acids due to resonance. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் இருக்கு, நார்மலாக அது டிசோசியேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி அசிட்டேட் அயான் வந்துடும், அது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சர் உனக்கு வந்துடும், RS1 அண்ட் RS2 வந்துடும் உனக்கு. ஓகே, ஸோ இப்போ இது பெர் பார்த்தோன்னா இந்த இடத்துல வரும் அந்த ஓ, இதுதான் பெர், ஒரு ஓ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுன்றது இதுதான். இப்போ இங்கே ஓ வந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த டிசோசியேட் ஆகும்போது இந்த ஓ மைனஸ்ன்னு வரும். இந்த இடத்துல ரெசனன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆக முடியாது, இந்த இடத்துல ரெசனன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆக முடியாது. therefore this is not stabilized. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பெர் acids are weaker than the corresponding parent acids. ஓகே, தென் அடுத்தது வந்து அரோமேட்டிக் பார்க்க போகிறோம். அரோமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் ஆன் அரோமேட்டிக் ஆசிட்ஸ். அரோமேட்டிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரென்த்தும் அலிஃபேட்டிக் ஆசிட் மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஏன், இதில் வந்து உனக்கு பொசிஷன் வந்து ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பொசிஷன் உனக்கு வருது. அதில் 3 பொசிஷன்லேயும் அதோட எஃபெக்ட் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அரோமேட்டிக் ஆசிட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால், பென்சோயிக் ஆசிட்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் அது அசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரான் அக்செப்டிங் குரூப், அதாவது டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குன்னு சொன்னால் உனக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. டீஆக்டிவேட்டிங் கன்வீனியன்ட்டாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை எலக்ட்ரான் அக்செப்டிங் குரூப் இருக்குன்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குன்னு சொன்னால் தட் வில் இன்க்ரீஸ் த அசிடிட்டி. இந்த 2 பாயிண்ட்டை நீ பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதை மட்டும் வச்சுட்டு நீ ஆன்சர் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இதே குரூப் வந்து it is more pronounced at the para position than at the meta position. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தோம். அப்படின்னா என்ன, மெட்டால இருக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஆக்டிவேட்டிங்காக இருந்தால் நல்லா ஆக்டிவேட் பண்ணும், டீஆக்டிவேட்டிங்காக இருந்தால் நல்லா டீஆக்டிவேட் பண்ணும். சரியா, அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அசிடிக் நேச்சர் வரும் உனக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 6 காம்பவுண்டு கொடுத்துருக்கேன். இந்த 6 காம்பவுண்டு பேர் சொல்லு பார்க்கலாம் கடன்னு. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டு பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் சொல்லு, காமன் நேமோ ஐயூபேக் நேமோ எது தெரியறதோ சொல்லு. பாரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் சார். அவ்வளோதான். அது காமன் நேம். அது ஐயூபேக் நேம்ல நம்பர் வச்சு சொல்லணும். அடுத்தது பேராக்ளோரோ பென்சோயிக் ஆசிட், அப்புறம் பென்சோயிக் ஆசிட், அப்புறம் பேராமீத்தைல் பென்சோயிக் ஆசிட், டொலுவிக் ஆசிட்னு கூட சொல்லலாம் அது. அப்புறம் பேராமீத்தாக்சி பென்சோயிக் ஆசிட் ஆர் ஆடிசிக் ஆசிட், அது ஆடிசோல். அது கார்பாக்சிலிக் குரூப் இல்லைன்னு சொன்னால் அது ஆடிசோல், ஈத்தர். அது அப்போ ஈ சாப்டரில் படித்தோம், ஈத்தர். அது ஆடிசோல்னு பேர், காமன் நேம். ஆடிசிக் ஆசிட்னு கூட சொல்லலாம் அதை. அடுத்தது வந்து பேராஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப் அண்ட் குளோரின் குரூப் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப். டீஆக்டிவேட்டிங் குரூப்னா என்ன பண்ணும், எலக்ட்ரானை இழுத்துடும். இழுத்துதுன்னா என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிடும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், OH பாண்டை உடச்சி அதில் இருக்கிற எலக்ட்ரானை அதை எடுத்துடுறோம். புரியுறதா? therefore it will become more acidic. So chlorine அதே மாதிரி தான் டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ OH எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், O வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்கி OH பாண்டை உடைக்க வச்சு more acidic ஆகிடும். whereas activating group பார்த்தீங்கன்னா மீத்தைல் குரூப் ஆக்டிவேட்டிங், எலக்ட்ரானை புஷ் பண்ணும். எலக்ட்ரானை புஷ் பண்ணால் ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச் ஆகிடும், OH பாண்டு உடையாது. OCH3 ஆக்டிவேட்டிங் குரூப்.
OH ஆக்டிவேட்டிங் குரூப். இப்போ பிரச்சனை என்னன்னா உனக்கு டீஆக்டிவேட்டிங் அண்ட் ஆக்டிவேட்டிங் கொடுத்தா நீ கம்பேர் பண்ணிடுவேன். டீஆக்டிவேட்டிங்லேயே ஒரு 3 கொடுத்தாங்கன்னா ஆக்டிவேட்டிங்லேயே ஒரு 3 கொடுத்தாங்கன்னா எது ஸ்ட்ராங்லி டீஆக்டிவேட்டிங், எது ஸ்ட்ராங் மீடியம் டீஆக்டிவேட்டிங், இல்லை எது ஸ்ட்ராங்லி ஆக்டிவேட்டிங், எது மீடியம் டீஆக்டிவேட்டிங்னு உனக்கு தெரியணும். அப்போ தான் நீ அந்த ஆர்டரை கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராமீத்தைல் அண்ட் பேராமீத்தாக்சி இருக்கு. இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேராமீத்தைலுக்கு வந்து மோர் அசிடிக் கேரக்டர் இருக்கு. ஏன் அப்படின்னா கார்பன் வந்து ஆக்சிஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அதனால அந்த அதாவது அந்த பிளஸ் ஆர் எஃபெக்ட் OCS3 மீத்தாக்சி குரூப்ல பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி குரூப் வில் எக்ஸர்ட் அ பிளஸ் ஆர் எஃபெக்ட். ஆக்சிஜன் இருக்கிற லோன் பேர் வந்து ரெசனன்ஸ் பண்ணும். வேறஸ் மீத்தால் குரூப்ல இருக்கிற CH பார்த்தீங்கன்னா அது இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரெசனன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வீக்கான எஃபெக்ட். அதனால அந்த ரிங்கு கம்மியாக ஆக்டிவேட் ஆகும். ரிங்கு கம்மியாக ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னால் ஆக்சிஜன் வந்து கம்மியாக எலக்ட்ரான் ரிச் ஆகும். தேர்ஃபோர் OCS3யோட அது நல்லா உடஞ்சி போகும் அந்த இடத்துல. அதுதான் விஷயம். நீ அதை எப்படி புரிஞ்சுட்டியோ அதை எழுதிக்கோ அந்த இடத்துல. ஓகே, தட் இஸ் நான் திருப்பி சொல்கிறேன். methyl group will show hyperconjugative effect and inductive effect, whereas methoxy group will show plus R effect, resonance effect, which is a stronger effect. Therefore that will decrease the acidic character, and OH is still stronger. Okay, இது வந்து ஒரு representative example. So இதில் நம்ம ஒரு சில காம்பவுண்டுகள்லாம் பார்க்கலாம். நம்ம என்னென்ன காம்பவுண்ட், ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு முடிச்சிடா, மிச்சத்தை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன, அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொரு பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சோயிக் ஆசிட்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்ட்ராங்கர் தேன் பென்சோயிக் ஆசிட் irrespective ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட். அதாவது ஆக்டிவேட்டிங்காக இருந்தாலும் சரி AG, டீஆக்டிவேட்டிங்காக இருந்தாலும் சரி DAG, டியூ டு வாட் இஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோ எஃபெக்ட். இந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு காம்பவுண்டில் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு குரூப் கொடுத்துட்டு அதோட எது மோர் அசிடிக்னு கேட்டாங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கிற காம்பவுண்டு தான் மோர் அசிடிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தட் இஸ் டியூ டு ஆர்த்தோ எஃபெக்ட். இதுக்கு வந்து ரீசன்னு கேட்டாங்கன்னா ஸ்டெரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபேக்டர்ஸ் நீ ஜென்ரலாக சொன்னால் போகிறோம், மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் அதுக்கு சொல்ல வேண்டாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்டு பார்க்கலாம், டொலுவிக் ஆசிட். டொலுவிக்னா என்ன அர்த்தம்? மீத்தால் குரூப் அட்டாச் ஆகிறது டொலுவிக் ஆசிட். ஓகே, ஸோ அதில் you will have orthotoluic acid, metatoluic acid, paratoluic acid and benzoic acid. இப்போ மீத்தால் குரூப் என்ன பண்ணும்? மீத்தால் குரூப் இஸ் an activating group. மீத்தால் குரூப் ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால அது அசிடிக் கேரக்டர் என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். அதனால டிக்ரீஸ் பண்ணுறதுனால பென்சோயிக் ஆசிட் will always be a stronger acid than the ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கக்கூடிய குரூப். சரியா? அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, புரியலன்னா கேள்றா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது. அதாவது ஒரு பென்சீன் ரிங்கில் ஆக்டிவேட்டிங் குரூப் நீ போடுற அப்படின்னு சொன்னேன்னா you have the benzene ring, carboxylic acid இருக்கு. இதில் வந்து ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது என்ன பண்ணும்? ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும்? இது எலக்ட்ரான் ரிச் ஆகும். எலக்ட்ரான் ரிச் ஆச்சுன்னா இது வெளில போகாது, இட் won't go out, therefore it will be less acidic. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? benzoic acid will be more acidic than benzoic acid substituted with an activating group. அந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. அது ஆர்த்தோவா இருந்தாலும் சரி, பேராவா இருந்தாலும் சரி, மெட்டாவா இருந்தாலும் சரி, அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இது ஜென்ரலான ஒரு பாயிண்ட். இது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இது மாறும். இது சரியா? ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இது மாறும். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இப்போ 4 காம்பவுண்டு கொடுத்துருக்கு. ஆர்த்தோடொலுவிக் ஆசிட், பேராடொலுவிக் ஆசிட், மெட்டாடொலுவிக் ஆசிட் அண்ட் பென்சோயிக் ஆசிட் உனக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதனுடைய ஆசிட் ட்ரெண்டு நீ ப்ரெடிக்ட் பண்ண போற. எப்படி பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கீழே ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். மீத்தால் குரூப் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். மீத்தால் குரூப் வில் ஷோ 2 எஃபெக்ட். ஒன்று வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்று வந்து
ஹைப்பர் கான்ஜுகேட் எஃபெக்ட். கான்ஜுகேஷன். ஆமா, இது நீ எழுதுனாலே உனக்கு ½ மார்க் கொடுத்துருவாங்க அந்த கொஸ்டினுக்கு. 1 மார்க் கொஸ்டின் அது மோஸ்ட்லி. அதாவது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர்னு அந்த ட்ரெண்ட் கேட்குற கொஸ்டின் வந்து 1 மார்க்ல ஜென்ரலாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேட்பாங்க. 5 காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. 4 காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா 1 மார்க்ல கேட்பாங்க. அப்போ நீ அதில் என்ன குரூப் இருக்கு, அந்த குரூப் என்ன எஃபெக்டை எக்ஸர்ட் பண்ணுறதுன்றதை எழுதினாலே உனக்கு ½ மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு ½ மார்க் உனக்கு வரும். சரியா? இப்போ நான் கீழே ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். But I will sincerely advise you to draw the entire hyperconjugate structure. நான் ஒரு 2-3 தான் வரைஞ்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் நீ வரையணும். நீ அதை எப்படி வரையிறதுன்னு நான் உனக்கு இங்கே காமிச்சிருக்கேன் பாரு. ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல உனக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பர் கான்ஜுகேட் எஃபெக்ட் வந்து சிக்மா பாண்டு தான் உடையும். ஸோ இந்த CH பாண்டு உடஞ்சி அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் சிக்கு வந்துடும். சிக்கு இந்த பாண்டு வந்துட்டதுனால இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே மைனஸ் சார்ஜ் உனக்கு வந்துடும். இங்கே டபுள் பாண்டு வந்துடும் உனக்கு. அப்புறம் என்ன ஆகும், இந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த கார்பன் அட்டாச் ஆகிற இடத்துல பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் உனக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் நீ பார்க்க வேண்டிய பாயிண்ட். க்ரீனில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை. இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், COOH வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பு. டீஆக்டிவேட்டிங் குரூப் அது. அப்படிதான் என்ன அர்த்தம், அது பென்சீன் ரிங்லேருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுன்னு அர்த்தம். எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும்போது இங்கே ப்ளஸ் சார்ஜ் வருதுன்னு சொன்னால் COOH அதை அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாது, ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் வேணும். அப்படி இருக்கும்போது நீ இந்த கார்பனில் இருக்கிற எலக்ட்ரானையும் நீ தூக்கிட்டு போயிடுற அப்படின்னு சொன்னேன்னா திஸ் வில் நாட் அலோவ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு. அதாவது இந்த OH பாண்ட் அதனால உனக்கு வந்து உடையாது. உனக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய மீத்தைல் குரூப்பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் பண்ண விடாது. COOH குரூப் பண்ண விடாது. ஏன் பண்ண விடாது, மெட்டா பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருந்ததுன்னு சொன்னா அது ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சா, நான் கிரீன் போட்டிருக்கிற இடத்துல பிளஸ் சார்ஜ் வருது, கிரீன் போட்டிருக்கிற இடத்துல பிளஸ் சார்ஜ் வந்ததுன்னு சொன்னால் COOH குரூப்பை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுற குரூப்புக்கு எலக்ட்ரான் வந்ததுன்னு சொன்னால் தான் சந்தோஷமாக இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பண்ணேன்னு சொன்னால் அது கோபம் வந்துடும் அதுக்கு. புரியாதுதா? ஸோ இந்த சென்டென்ஸ் இங்கே எழுதிக்கோ. என்ன சென்டென்ஸு, மெட்டா பொசிஷனில் இருக்கிற மீத்தைல் குரூப்னால ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்டை காட்ட முடியாது. ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் காட்ட முடியலன்னா என்ன அர்த்தம், இது ஆக்டிவேட்டிங் குரூப். இது ஆக்டிவேட்டிங் குரூப் வந்து அதனுடைய வேலையை காட்ட முடியலன்னா என்ன அர்த்தம், OH வந்து எலக்ட்ரான் ரிச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். OH எலக்ட்ரான் ரிச் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம், OH பாண்டு ஈஸியா உடையும்னு அர்த்தம். ஸோ மெட்டா டொலுமிக் ஆசிட் வில் பி ஏ ஸ்ட்ராங்கர் ஆசிட். அந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? அடுத்தது வந்து பேரா பொசிஷனில் பாரு. பேரா பொசிஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேரா பொசிஷனில் பார்த்தோன்னா என்ன, அதே மாதிரி உனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாண்டிங்க வருது, சி டபுள் பாண்டிங்க வருது, இந்த பாண்டிங்க ஷிஃப்ட் ஆகுது, இங்கே மைனஸ் சார்ஜ் வருது உனக்கு. அப்புறம் என்ன ஆகுது, இந்த பாண்டு வந்து உனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. நான் இந்த கிரீன் கலரில் காமிச்சிருக்கிற இடத்துல பார்த்தோன்னா மைனஸ் சார்ஜ் வருது. இங்கே மைனஸ் சார்ஜ் வந்தோடனே கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. டேய், நான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அப்போ நீ கரெக்டாக கொண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டா நான் வாங்கிக்கிறேன். பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய மீத்தைல் குரூப்பே வெரி வெரி குட் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பேரா பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருந்தால் அதால் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்டை நன்றாக காட்ட முடியும். நன்றாக காட்ட முடியும்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் வருதுன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் சார்ஜ் வந்தால் என்ன அர்த்தம், நான் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபார்மேஷன் ஆஃப் தி நெகட்டிவ் சார்ஜ் in this position is favored due to the electron withdrawing effect of the COOH இந்த குரூப்னால. அப்போ என்ன ஆயிடுறது, இது ஃபேவர் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து இது இழுக்கிறது எலக்ட்ரானு. எலக்ட்ரான் இழுத்தா என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகிடும். எலக்ட்ரான் ரிச் ஆச்சுன்னா இந்த பாண்டு உடையாது. therefore this will be less acidic. அப்படின்னா என்ன அர்த்தம், பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய மீத்தைல் குரூப் வந்து அந்த பென்சோயிக் ஆசிட், பேராமீத்தைல் பென்சோயிக் ஆசிட்னுடைய அசிடிக் கேரக்டரை குறைச்சிடும். அப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கும், நம்ம முன்னால் சொன்ன மாதிரி
ஆர்த்தோ பொசிஷன்ல எந்த குரூப் இருந்தாலும் that will be the strongest acid. So A வந்து ஆர்த்தோ டொலுவிக் ஆசிட், அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஃபர்ஸ்ட் ஏரியாச்சு. அடுத்தது டி போட்டிருக்கு. டி என்ன? டி வந்து பென்சோயிக் ஆசிட். டி வந்து பென்சோயிக் ஆசிட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன, ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எதுவாக இருந்தாலும் அது பென்சோயிக் ஆசிட் விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால டி வந்துடும் இந்த இடத்துல. மூணாவது பொசிஷன்ல என்ன வரும் உனக்கு? பி. பின்னா என்ன? மெட்டா பொசிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெட்டா பொசிஷன்ல வந்து அதால ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்டை காட்ட முடியல, அதனால OH பாண்டு ஈஸியாக உடையும். அதனால அடுத்தது மெட்டா வரும். ஸோ மெட்டா வரும், லாஸ்ட்ல பேரா வரும். ஸோ ஆர்த்தோ, மெட்டா, பேரா. ஆர்த்தோ, மெட்டா, பேரா, நடுவில் பென்சோயிக் ஆசிட். So you have to remember this and you have to understand this, very very important. ஒரு குரூப்பினோட எஃபெக்ட் எப்படி வருதுன்றது நீ தெரிஞ்சுக்கணும், சரியா? இன்னும் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் சொல்கிறேன், then we will wind up for today. இப்போ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், மெட்டா ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், பேரா ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், வெறும் பென்சோயிக் ஆசிட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, இது என்ன குரூப்பை காட்டுறது? ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். அதாவது ஓல இருக்கிற லோன் பேரை வந்து ரிங்குக்குள்ளே புஷ் பண்ணும், அதனால ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் காட்டும். அண்ட் ஓ வந்து எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கிறதுனால இட் கேன் புல் எலக்ட்ரான்ஸ், தேர்ஃபோர் மைனஸ் எஃபெக்ட் காட்டும். பட் தட் வில் பி a வெரி வீக் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஓல இருக்கிற லோன் பேரை தான் அது புஷ் பண்ணும். புஷ் பண்ணிட்டுனா என்ன ஆகும்? எலக்ட்ரானை புஷ் பண்ணிட்டுனா என்ன ஆகும்? ஆர்த்தோ பொசிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆர்த்தோவில் எந்த குரூப் இருந்தாலும் தட் வில் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னு சொல்லிட்டோம். ஸோ ஏ ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது மெட்டா அண்ட் பேராக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது மெட்டா பொசிஷன்ல பார்த்தோன்னா என்ன ஆகும்? இது வந்து இங்கே எலக்ட்ரானை புஷ் பண்ணுறது. எலக்ட்ரானை புஷ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே போகிறதா, இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே மைனஸ் சார்ஜ் வருது. அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வருது. அதான் நான் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். க்ரீனில் ஹைலைட் பண்ண இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வந்திருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி COH will not allow this plus charge to be formed here. Therefore OH குரூப்னால அதோட ப்ளஸ் ஆர் எஃபெக்டை மெட்டா பொசிஷனில் காட்ட முடியாது. ஏன்னா OH குரூப் மெட்டா பொசிஷனில் இருந்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் கொண்டுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல COH அதை அலோவ் பண்ணாது. அப்போது OH குரூப்னால மெட்டா பொசிஷனில் அதோட ரெசனன்ஸ் எஃபெக்டை காட்ட முடியாது. ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டை காட்ட முடியலன்னா என்ன அர்த்தம்? OH பாண்டு ஈஸியாக உடஞ்சிடும்னு அர்த்தம். ஓகே, ஸோ மெட்டா ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் வில் பி a stronger acid than பேரா. பேராவில் பார்த்தா என்ன ஆகும் உனக்கு? திருப்பி பேராவில் வந்து இட் இஸ் டொனேட்டிங் தி எலக்ட்ரான்ஸ். டொனேட் பண்ணால் என்ன ஆகும்? எலக்ட்ரானை புஷ் பண்ணும். ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகிடும். அப்போ இந்த பாண்டு உடையாது. எலக்ட்ரான் வில் நாட் பிரேக். தேர்ஃபோர் பேரா வில் பி தி லீஸ்ட் அசிடிக். ஸோ ஸ்ட்ராங் அசிடிக் எது? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்தோ எஃபெக்ட் இருக்கிறதுனால A will be the strongest acid. ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் வந்துடும், followed by மெட்டா. So this is ortho, this is meta, followed by benzoic acid, followed by para. Para will be the least acidic. Para will be the least acidic compound. Okay, so இன்னும் ஒரே ஒரு காம்பவுண்ட் வேணாலும் சொல்லு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி டவுலிக் ஆசிட்லயும் வந்து மெட்டா பொசிஷன்ல இருக்கும்போது அங்க ப்ளஸ் சார்ஜ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் வருது. ஏன் அது புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன் வந்து டவுலியும் வந்து மெட்டா பொசிஷன்ல இருக்கும்போது ப்ளஸ் சார்ஜ் வருது சார், இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் வருது மெட்டா பொசிஷன்ல. ஆனா டவுலிக் ஆசிட்ல வந்து மெட்டா பொசிஷன்ல இருக்கிறது பென்சோயிக் ஆசிடை விட வீக்கரா இருக்கு, இங்க ஸ்ட்ராங்கரா இருக்கு. அது ஏன்? இந்த இடத்துல வந்து ஏ வந்து ஆர்த்தோ இல்லையா? ஏ வந்து ஆர்த்தோ, அப்புறம் டி வந்து பென்சோயிக் ஆசிட், பி வந்து மெட்டா, சி வந்து பேரா. ஸோ மெட்டா பொசிஷன்ல இருக்கிற மீத்தால் குரூப்னால ஏன் வந்து ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு கேக்குறேன். இல்ல சார், இங்க வந்து
சிக்கு அப்புறமா பி வருது சார். அங்க இல்ல மெட்டா பிக்கு மெட்டா அப்புறமா வச்சு பி. சொல்லு. இல்ல ஏ பி மாறி வந்திருக்கும் உனக்கு. மெட்டா வச்சு சொல்லு நீ. அதான் சார், அங்க வந்து மெட்டா பொசிஷன் வந்து பென்சோயிக் ஆசிடோட வீக்கரா இருக்கு. இங்க ம் மெட்டா பொசிஷன் வந்து பென்சோயிக் ஆசிடோட ஸ்ட்ராங்கரா இருக்கு. அது ஏன்? ஏன்னா OH வந்து ரெசனன்ஸை காட்டுறது, CS3 வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷனை காட்டுறது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்து கம்மியான எஃபெக்ட்னு நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் லெஸ் பவர்ஃபுல் தேன் ரெசனன்ஸ். நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட்ல வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுல டாப்ல இருக்கிறது எது? அதை எடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் தான் இருக்கிறதுல டாப். ஸோ அதுதான் ரீசன் உனக்கு. ஓகே ஓகே சார், அதுதான் ரீசன் உனக்கு. ஆனிசிக் ஆசிட்ல உனக்கு அதே தான். OHக்கு பதிலாக இங்க OCS3 வருது உனக்கு. ஆனிசிக் ஆசிட்ல வந்து OCS3க்கு பதிலாக OHக்கு பதிலாக OCS3 வருது. இதுலயும் வந்து ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வருது. இங்க வந்து ஆர்த்தோ பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா வராது. அதுதான் நீங்க பார்க்கணும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், குழப்பமா இருக்கும் குழப்பமா இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் அது. ஆர்த்தோல வர்றது எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னது ஜென்ரலான ஒரு விஷயம். அதுல எக்ஸப்ஷன் வந்து OCS3. அப்ப என்ன ஆகும்? OCS3 குரூப்ல வந்து இந்த இடத்துல இது இங்க டொனேட் பண்ண எலக்ட்ரானை, தேர்ஃபோர் பிளஸ் ஆர் எஃபெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து வீக்கா இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி OHக்கு சொன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ மெட்டா பொசிஷனுக்கு போட்டோன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன வரும் உனக்கு? ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் உனக்கு. பேரா பொசிஷனில் என்ன இருக்கும்? இங்கே போட்டோன்னா மைனஸ் சார்ஜ் உனக்கு வந்துடும். ஆர்த்தோ பொசிஷனில் போட்டதுனால உனக்கு வந்து இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும் உனக்கு. நீ நம்ம வரையில அதை நீ வரைஞ்சி பார்த்தோன்னா உனக்கு தெரியும். ஆர்த்தோ பொசிஷன்லையும் போட்டோன்னா உனக்கு மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ ஐ வில் ரப் திஸ், மேபி ஐ வில் ட்ரா திஸ், யூ கேன் நோ தட். ஸோ இந்த மாதிரி இப்படி வரைஞ்சேன்னு சொன்னேன்னா இது வந்து என்ன ஆகும்? இங்கே எலக்ட்ரான் இப்படி டொனேட் பண்ணுறது, இங்கே டொனேட் பண்ணால் இது வந்து இங்கே டொனேட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஆகும்? உனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதே மாதிரி பேராவில் பார்த்தோன்னா என்ன ஆகும்? பேராலையும் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இதை அழிச்சிட்டு போடணும். ஸோ இதுக்கு தான் வந்து யூ ஷுட் ட்ரா தி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை வரைஞ்சி நீ ப்ராக்டிஸ் பண்ணேன்னா தான் உனக்கு வரும், இல்லைன்னா உனக்கு இது வரவே வராது. ஸோ இது இங்கே இந்த லோன் பேரை வந்து இங்கே கொடுத்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் பாண்டு வந்துடும். அப்போது இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்டு பார்த்தோன்னா இந்த பாண்டு வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்துடும் இங்கே. ஸோ அங்கே எலக்ட்ரான் வரும்போது என்ன ஆகும்? அங்கே இந்த இடத்துல அது டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணுவது. ஸோ எலக்ட்ரான் நல்லா அட்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல O வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகிடும். அப்போ இந்த பாண்டு உடையாது. சரியா? ஸோ அது வந்து பேரா வந்து லெஸ் அசிடிக்கான ரீசன் அது. மெட்டா வந்து என்ன வரும்? இங்கே நம்ம பார்த்த மாதிரி முன்னால் மெட்டாவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் உனக்கு. மெட்டாவில் யூ வில் கெட் பாசிட்டிவ் சார்ஜ். இது இங்கே கொடுக்குறதா? அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே போயிடுமா, இதுக்கு மைனஸ் வந்துடுமா, அப்போ இது இங்கே போயிடுமா, இதுக்கு என்ன ஆகிடும்? இங்கே மைனஸ் வந்துடுமா, இங்கே ப்ளஸ் வந்துடும் உனக்கு. இது நான் இங்கே தப்பாக போட்டேன் இந்த இடத்துல. இது வந்து இங்கே வந்து இப்படி வருது. இது இங்கே போச்சுன்னு சொன்னால் இது இங்கே வந்துடும், இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். அப்புறம் இது இங்கே போகும், இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். அப்புறம் இது வந்து இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்துடும், இது மைனஸ், இங்கே பாண்டு வந்துடும். அப்புறம் இது இங்கே போச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ இது போச்சுன்னா கரெக்டாக தான். இந்த இடத்துல போனால் இங்கே வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நீ இதை வரைஞ்சினா தான் உனக்கு தெரியும். இப்போ வந்து சி வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் அசிடிக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச் ஆகிடுறது, பேராவில் வந்து எலக்ட்ரான் ரிச் ஆகிடுறது, லீஸ்ட் அசிடிக். ஃபாலோட் பை டி பென்சோயிக் ஆசிட். உன்னால் அதை கெஸ் பண்ணவே முடியாது. ஃபாலோட் பை பி மெட்டா பொசிஷனில் வந்து ப்ளஸ் சார்ஜ் கொண்டு வரதுனால அந்த இடத்துல OH வந்து அவ்வளோ எலக்ட்ரான் ரிச் ஆகாது. அதனால் அந்த OH பாண்ட் ஈஸியாக உடஞ்சிடும். அதனால் மெட்டா வில் பி மச் ஸ்ட்ராங்கர் ஆசிட். That will be almost comparable to A. A will be
ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருக்கணும், ஆனால் இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு. இந்த ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ட்ரெண்டும் அதே தான். ஏ இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், பட் பி இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங்கஸ்ட். மெட்டா அளவுக்கு தான் இது ஸ்ட்ராங்காக இருக்குது, மெட்டாவை விட ஸ்ட்ராங்காக இல்லை. மெட்டா அளவுக்கு தான் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. Followed by benzoic acid, followed by para. Para will be the least acidic nature. Okay, so I will stop here. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. You have to